Hi friends, welcome to Chennai Food. 10 ரூபாய் Oreo biscuit இருந்தா போறோங்க. வாயில வெச்ச உடனே கரையக்கூடிய ரொம்பவே சுவையான chocobar எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான Oreo chocobar தாங்க செய்ய போறோம். அதுக்காக நான் 2 Oreo biscuit எடுத்துர்க்கேன். 10 ரூபாய் பாக்கெட் தாங்க நான் எடுத்துர்க்கேன். இத நம்ம டாப் கட் பண்ணிக்கலாம். கவர் வந்து கட் ஆக கூடாது. டாப் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இத மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். ஜாருக்கு மாத்தி விட்ட இந்த Oreo பிஸ்கட்டை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். Oreo பிஸ்கட்டை இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத நாம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதில் நாம் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது அளவு கிடையாதுங்க. பிஸ்கெட்டோட தன்மையை பொறுத்தது. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 120 ml எடுத்திருந்தேங்க. இப்போ எனக்கு அரை கப்பு தான் செலவாயிருக்கு. 60 ml பால் தான் எனக்கு செலவாயிருக்கு. மீதம் இவ்வளவு பால் இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம Oreo பாக்கெட்டில் தாங்க ஃபில் பண்ண போகிறோம். டாப் மட்டும் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். இந்த பாக்கெட்டை நம்ம கிளாஸில் போட்டுக்கலாம். நீங்கள் கண்ணாடி கிளாஸ் இல்லைனா சில்வர் கிளாஸ் எது வேணுனாலும் பயன்படுத்திக்கோங்க. அதில் போட்டுட்டு இதில் நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கரண்டி வச்சு தான் அள்ளி ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மிக்ஸை இந்த மாதிரி 2 பாக்கெட்டில் நான் ஃபில் பண்ணியிருக்கேங்க. 2 கிளாஸ் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி அப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஐஸ் குச்சியை சொருகி விட்டுடலாம். இதை 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். நம்ம ரெடி பண்ண Oreo ஐஸ் நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க. நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சாக்கோபார் ரெடி பண்ணுறதுனால நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் டேரி மில்க் சாக்லேட் தாங்க எடுத்திருக்கேன். இதை நாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்த அந்த 2 டேரி மில்க் சாக்லேட்டையும் சின்ன சின்ன பீசஸாக நான் உடச்சி எடுத்துட்டேங்க. இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். நான் தட்கா பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது சின்ன கிண்ணம் பவுல் அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த தட்கா பேனை இதுக்குள்ளார வச்சுக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும். நல்லா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். நல்லா இந்த அளவுக்கு லிக்விடாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேனை நான் இதிலேருந்து எடுத்துடுறேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த Oreo கவர்லேருந்து இந்த ஐஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிரிச்சுடுங்க. Oreo ஐஸை நம்ம கவர்லேருந்து பிரித்து எடுத்துட்டோங்க. இப்போ மெல்ட் பண்ண இந்த சாக்லேட் அதை நான் ஸ்பூனில் தான் அள்ளி ஊற்றுறேன். நீங்கள் எதாவது கிளாஸில் கூட மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா ஃபியூ செகண்ட்ஸ் இப்படியே நீங்கள் சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் எல்லாமே கீழே ஒழுகிடும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது மேலே நம்ம கொஞ்சமாக நான் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பவுடரை தான் நான் தூவி விட போகிறேன். நீங்கள் முந்திரி பவுடர் தான் தூவணும்னு சொல்லிட்டு இல்லை, பாதாம், பிஸ்தா இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் ப்ளைனாக கூட அப்படியே சாப்பிட்லாம். நான் ரெடி பண்ண 2 Oreo சாக்கோபார்லேயுமே சாக்லேட்டை அப்ளை பண்ணிட்டேங்க. சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை டிப் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா முந்திரி பவுடர் தூவி விட்டுருக்கிறேன். இன்னொன்றுத்தில் நான் எதுவுமே தூவலை, அப்படியே ப்ளைனாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் முந்திரி தூவியும் சாப்பிட்லாம், இல்லை ப்ளைனாக அப்படியேவும் சாப்பிட்லாம். அந்த சாக்கோபார் கரையாமல் இருக்கிறதுக்காக நான் ஐஸ் க்யூப் மேலே வச்சுருக்கேங்க. ஏன்னா இப்போ சம்மருங்கிறதுனால உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே கரைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சாக்லேட்டை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இல்லை பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டும்
எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ஓரியோ பிஸ்கட்டை வச்சு சாக்கோபாரை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. கடையில் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட வேண்டாம். நம்ம வீட்டிலேயே ஓரியோ பிஸ்கட்டையும் சாக்லேட்டையும் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த சாக்கோபாரை ரெடி பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சது இது. கிட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடித்தமான இந்த சாக்கோபாரை அடிக்கடி அவங்க கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. நம்ம ஒரு தடவையும் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்ம மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சாக்கோபார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.